வணக்கம் வணக்கம். ஏற்கனவே இன்னைக்கு நேரத்தோடய வந்திருக்கிறீங்க. என் பேர் பிரவீன், நான் லக்ஸி ஃபார்ம்லேருந்து காய்க்கிறேன். பட் மட்டக்களப்பு மாவட்டம் செங்கலடி டிவிஷன் பெரிய புல்லுமலையில் இந்த ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்ம் நேரத்தோட வந்திருக்கிறேன். நீங்கள் வந்திருக்கிறீங்க இண்டிகேட்டட் ஃபார்ம். ஸோ பால் மாடுகள் சம்மந்தமாக நேரத்தோட கதைச்சிருக்கிறோம். இங்கே பால் மாடு, செம்மறியாடு, நன்னீர் மீன் வளர்ப்பு, தென்னந்தோட்டம் இப்படியானதுகள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது உங்களோட இந்த இயற்கையாக நன்னீர் மீன் வளர்ப்பு சம்பந்தமாக நீங்களே அந்த பண்ணை குட்டைகளை அமைத்து வளர்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ எத்தனை குட்டைகள் இருக்குங்க? நாங்கள் இப்போ எங்களோட ஃபார்மில் 3 தடாகம் அமைச்சிருக்கிறோம். 3 தடாகமும் 1 ஏக்கரில் ஒரு தடாகம், அரை ஏக்கரில் ஒரு தடாகம், 1/4 ஏக்கரில் ஒரு தடாகம் வந்து அமைச்சிருக்கிறோம். 3 தடாகத்துலேயும் வேறு ரகம் தான் விட்டுருக்கோம். கிஃப்ட் திலாப்பியா ஒன்றில் ரோகுவும் ஒன்றில் கட்லான்னு சொல்லி 3 இனத்தை விட்டுருக்குறோம். ஆரம்பத்தில் ஃபுல்லாக கிஃப்ட் திலாப்பியா மட்டும்தான் செய்து வந்தோம் நாங்கள். பிறகு இப்போ கிஃப்ட் திலாப்பியான்னு சொல்கிறது எங்களுக்கு அதிகமாக விட்டு அதிகமான தீவன செலவு இருக்குது. நாங்கள் மெனுவலாக தீவனத்தை அதிகமாக போட்டு தான் வளர்த்துனாங்க. ஆனால் எங்களோட பண்ணையில் 5 மாதத்தில், அதாவது ஓல் மேலன்று சொல்லி எடுப்போம். ஆண் குஞ்சுகள் தான் அதிகமாக இருக்கும். அதாவது ஹோர்மோன் மாற்றம் செய்யப்பட்ட குஞ்சுகள், அது ஆண் பெண் ரெண்டுமே தான் இருக்கும். ஹோர்மோன் மாற்றம் செய்யப்பட்ட குஞ்சுகள் எடுத்து வளர்க்குறோம். வளர்த்தும் 5 மாதத்துக்கு நாங்கள் ஹை ப்ரோட்டீன் மிதக்கும் தீவனம், ஹை ப்ரோட்டீன் தீவனத்தை தான் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். கொடுத்து 5-5.5 மாதத்தில் எங்களோட மீன்கள்லாம் சரியாக அவரேஜாக 700 கிராம்லேருந்து 1000 கிராம் வரைக்கும் வருது. வந்தால் நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் ஆனால் கொடுத்தாலும் லாபம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ எங்கிட்ட என்ன சொல்கிறது, ஒரு 50 லட்சத்துக்கு மீனை நாங்கள் சேல் பண்ணுறோம்னு சொன்னால் 40 லட்சத்தை செலவு பண்ணித்தான் மேலதிகமாகவும் அந்த 10 லட்சத்தை எடுக்க வேண்டி இருக்குது. ஸோ தீவன செலவு அதிகமாக இருக்குது. தீவன செலவு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த தடவை என்ன செய்திருக்கோம், தீவன செலவை குறைக்கிறதுக்காக நாங்கள் இயற்கையான முறையில் இந்த நீர்த்தாமரை என்று சொல்லப்படுற ஆத்து வாழையிலையும் போட்டு இயற்கையான முறையில் நாங்கள் மீனை விட்டுருக்கிறோம். அதுக்கு மீன் எண்ணிக்கையை குறைச்சி அவரேஜாக இப்போ உதாரணத்துக்கு கிஃப்ட் திலாப்பியா மீன் எடுத்துக்கொள்வோம். அந்த மீன் 1 ஏக்கருக்கு 15,000 குஞ்சுக்கு மேலே வளர்க்க இயலாது. 15,000 13,000 14,000 குஞ்சுகள் விட்டு வளர்க்குறது. ஆனால் அது நாங்கள் ஃபீட் பண்ணி வளர்க்குறதா இருந்தால் சரியா. இது நாங்கள் இயற்கையான முறையில் வளர்க்குறதா இருந்தால் 1 ஏக்கருக்கு ஒரு 7,000 குஞ்சு, 6,000 7,000 குஞ்சுகளை போட்டு தான் இயற்கையான முறையில் வளர்க்கணும். இப்போ தான் அவங்களுக்கு தேவையான இடவசதிகள், தீவனம், தங்களுக்கு தேவையான உணவுகளை அந்த குளத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதிகமான எண்ணிக்கையில் விட்டோம்னா மீன் வளராது, ஆக்சிஜன் பிரச்சனை வரும், அதோட அவங்களுக்கு தீவன பற்றாக்குறையும் வரும். அதனால் குஞ்சுகள் எண்ணிக்கை எவ்வளோக்கு குறைச்சி விடுறோமோ அவ்வளோக்கு லாபகரமாக இருக்குது. இந்த தடவை நாங்கள் இப்போ நேரத்தோட சொன்ன மாதிரி 1 ஏக்கருக்கு சரியாக 6,000 7,000 குஞ்சுகள் வீதத்தில் கிஃப்ட் திலாப்பியா விட்டுருக்குறோம். இது ஒன்றுக்குள்ளே ரோகு விட்டுருக்குறோம். அதுக்கு கிட்டத்தட்ட ரோகுக்குன்ற இப்போ நான் சும்மா சொல்கிறேனே, கிஃப்ட் திலாப்பியா வளர்க்குறதா இருந்தால் ஒரு கனமீட்டருக்கு 2லேருந்து 3 குஞ்சு விடலாம். ஒரு கனமீட்டருக்கு அது நாங்கள் தீவனம் போட்டு வளர்க்குறதா இருந்தால். இயற்கையாக வளர்க்குறதா இருந்தால் ஒரு கனமீட்டருக்கு 1 குஞ்சு தான் விடலாம். இப்போ கட்லா, ரோகு அதெல்லாம் நான் இயற்கையான முறையில் செய்கிறேன். கட்லாவை எடுத்தோம்னு சொன்னால் 3 கனமீட்டருக்கு 1 குஞ்சுன்ற வீதத்தில் விட்டுருக்குறோம். ரோகு விட்டுருக்கிறோம் 2 கனமீட்டருக்கு 1 குஞ்சுன்ற வீதத்தில் விட்டு வளர்க்குறோம். அப்படி விட்டால் தான் அந்த மீன் குறிப்பிட்ட ஒரு 8 மாதம் 9 இப்போ இயற்கையாக வளர்க்கும் போது 8-9 மாதம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். நாங்கள் சாப்பாடு மெனுவில் போட்டு வளர்க்குறதா இருந்தால் ஒரு 5-6 மாதத்தில் கவர்ஸ் பண்ணலாம். ஆனால் நாங்கள் அதிகமான முதலீடை போட்டு 5 மாதம் 6 மாதத்தில் எடுக்கிறத விட முதலீடு போடாமல் மீன் குஞ்சுகளை மட்டும் வாங்கி போட்டுட்டு ஒரு 9 மாதத்துக்கு வெயிட் பண்ணி நாங்கள் அந்த லாபத்தை எடுக்கிறது எங்களுக்கு அது பெரிய லாபமாக நமக்கு லாபகரமாக இருக்குது. இப்போ இந்த தடவை நாங்கள் அப்படி தான் செய்கிறோம். இந்த தண்ணி எடுத்து தான் நாங்கள் தென்னந்தோட்டத்துக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கோம். இது இப்போ மீன் வளர்ப்பு பண்ணைகளை போய் பார்த்தோம்னு சொன்னால் இடையில் இப்போ அந்த ஏஆர் ஒட்சிஷம் வழங்குறதுக்கான இதுகளெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இப்போ இங்கே அப்படி ஒன்றும் இல்லை, இயற்கையான ஒரு குளம் மாதிரி இருக்குது பார்க்க. ரைட், இயற்கையாக நாங்கள் அப்படி தான் ஆரம்பத்தில் நாங்கள் இதுக்கு படல் வீல் போட்டோம். நாங்கள் அதாவது என்ன காரணம்னு சொன்னால் நேரத்தோட சொல்லியிருந்தேன், 1 ஏக்கருக்கு 15,000 குஞ்சுகளுக்கு மேலே போடக்கூடாது. போட்டால் ஆக்சிஜன் பிரச்சனை வரும். அப்போ அந்த ஆக்சிஜன் பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், பெடல் வீலை போட்டு, அதாவது ஆக்சிஜன் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதா இருந்தால், அதாவது குஞ்சுகள் எண்ணிக்கை அதிகமாக போட்டு இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டுண்டா பெடல் வீல் போட்டு தண்ணியில் நாங்கள் ஆக்சிஜனை கலக்கணும். ஸோ அதெல்லாம் அதிகமான செலவுகள். இப்போ நாங்களே மீன் குஞ்சுகள் எண்ணிக்கையை மிச்சம் குறைச்சி விட்டுட்டோம்னா அந்த பிரச்சனை வராது. இப்படி ஒரு பிரச்சனை வருமென்று தெரிஞ்சே நாங்கள் குஞ்சுகள் எண்ணிக்கை அதிகமாக போடுவோம். அது ஒரு பிழையான ஒரு கட்டமைப்பு. இந்த பண்ணை கட்டமைப்பில் குஞ்சுகள் எண்ணிக்கையை அவங்க கூடுதலாக தாராங்கன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவுகளுக்கு மேலே போடக்கூடாது. போட்டால் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எதிர்நோக்க வேண்டி வரும். எங்களுக்கு எவ்வளவுதான் சாப்பாடு போட்டாலும் மீன் பெருக்காது.
மீன் பெருக்காது. மீன் அந்த வளர்ச்சி தடப்பட்டு கொண்டு போகும். இப்போ உங்களோட இந்த பண்ணை குட்டைகளுக்கு தேவையான மீன் குஞ்சுகளும் இங்கிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள்? இல்லை, இது கவர்மெண்ட் ஊடாகத்தான், நெக்டா ஆஃபீஸ் ஊடாகத்தான் நான் எடுக்கிறேன். நன்னீர் மீன் வளர்ப்பு திணைக்கள ஊடாகத்தான் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ இதில் சென்டர் நாங்கள் எங்களுக்கு அதிகமாக இங்கே ஃபிஷரஸ் போர்டு இங்கே இருக்குது, கச்சேரி ஊடாக நெக்டா ஆஃபீஸ் கச்சேரியில் இருக்குது. அவங்க இப்போ நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். அவங்கள்ட்ட நாங்கள் ஆர்டர் பண்ணினா அவங்க இப்போ நிறைய சென்டர் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தம்புள்ள நெக்டா சென்டரில் இருந்து தான் எங்களுக்கு குஞ்சுகள் எடுத்து தராங்க. இங்கே ஃபிஷரஸ் போர்ட் ஆஃபீஸ் இன்சார்ஜ் நெல்சன் அண்ணான்னு சொல்லி நல்ல மனுஷன். ஆனால் அவர்கிட்ட இப்போ ஆர்டரை போட்டாலும் எப்படியும் எனக்கு ஒரு 2 months குஞ்சுகள் எடுத்து தந்துடுவார். அது என்னென்னு சொன்னால் அவருக்கு தெரியும் தானே, இப்போ அவங்களுக்கு தெரியும் தானே, சிறந்த முறையில் பண்ணைகளை கொண்டு போகிற ஃபார்மர்ஸுக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்து செய்வாங்க. சும்மா ஏனோ தானோட்டு செய்கிறவங்களுக்கு அவங்களும் அதை முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. அப்படியே இப்போ மீன் குஞ்சுகள் எடுத்து நாங்கள் விடக்குள்ள அது எப்படி அதில் விலைகள் மீன் குஞ்சிற சைஸை பொறுத்து தீர்மானிக்கப்படுதா? எப்படி சைஸை பொறுத்து தான். ஆனால் நார்மலாகவே இங்கே எங்களுக்கு ஃபிங்கரிங் இப்போ ஃப்ரை எடுக்க இயலாது. அதாவது மிச்சம் சின்ன குடம்பி பருவத்தில் இருக்கிற சின்ன குஞ்சுகள் எடுக்க இயலாது. எடுத்து வளர்த்து எங்களுக்கு செய்கிறது கஷ்டம். அது அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் அனுபவத்தை பெற்ற ஃபார்மர் எடுத்து வளர்க்கலாம். நாங்கள் ஃபிங்கரிங் செட் சொல்லி கிட்டத்தட்ட 2 இன்ச்சு குஞ்சு, கிட்டத்தட்ட 2 to 3-4 கிராம் குஞ்சுகளை தான் நாங்கள் எடுத்து வளர்க்குறோம். அந்த சைஸில் தான் நெக்டா ஆஃபீஸாலையும் எங்களுக்கு தருவாங்க. சில டைமில் ஒரு 1/2 கிராம் கூட குறைய இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் இப்போ கவர்மெண்ட் ஃபிக்ஸட் பண்ணின ப்ரைஸ் தான் அது. மேலதிக ப்ரைஸ் அறவிடப்பட மாட்டாங்க. சம்டைம் எடுக்கிற இடத்துல குஞ்சுகள கவுண்டிங், அதாவது குஞ்சுகள் எண்ணிக்கை கூடி குறைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி விலைகளில் மாற்றம் வராது. இது இப்போ பண்ணை அமைச்சு இப்போ எத்தனை ஈல்ட்டு இப்போ இந்த மீன் பண்ணை அமைச்சு 4 வருஷம் நான் அமைச்சு 4 வருஷம். ஆரம்பத்தில் 1 குளம் செய்து நான், அடுத்த வருஷத்தில் 2 குளம், அடுத்த வருஷத்தில் 3 குளம். இப்போ 3 குளமும் அமைச்சு இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிட்டு. இது வரைக்கும் இப்போ செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு இது இப்போ இந்த தடாகத்தை அமைக்கிறதுக்கு ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய முதலீடு தேவை தான், இல்லைன்னு இல்லை. அதை நாங்கள் போட்டுட்டோம்டா பிறகு காலகாலத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு சீசனுக்கும் மீன் குஞ்சில் வாங்கி விடுறது, பிறகு காவல் பண்ணுறது, அப்படியே போய்கொண்டே இருக்கும். நாங்கள் இப்போ இன்னும் 20-30 வருஷத்துக்கு செய்து கொண்டு தான் இருக்க போகிறோம். ஒரே தரத்தில் ஆரம்பிக்கக்குள்ளே தான் ஒரு பெரிய முதலீடு ஆரம்பத்தில் தான் அந்த அமைக்கிறதுக்கு, இந்த தடாகத்தை அமைக்கிறதுக்கு தான் பெரிய ஒரு முதலீடு தேவை. உங்களோட பண்ணையில் ஆழம் எவ்வளவு இருக்குது இப்போ? ரைட், பொதுவாக எந்த இடத்துலையும் சரி தடாகம் 6 அடி தண்ணி கட்டாயம் இருக்கணும். இப்போ எங்களோட ஒவ்வொரு தடாகத்தை எடுத்துட்டா இது 8 அடி ஆழத்தில் இருக்குது இந்த குளம், அந்த குளம் 14 அடி ஆழத்தில் இருக்குது, அவரும் 10 அடி ஆழத்தில் இருக்குது. ஆனால் அதிகம் உண்மையிலே சில பேர் சொல்கிறாங்க 4 அடி தண்ணி இருந்தால் போதுமெண்டு. எங்கட மாவட்டம் அதிகமான வெப்ப வலயம். ஸோ தண்ணி சூடாகும் போது அந்த 4 அடி தண்ணி எங்களுக்கு அந்த மீன் வளர்ப்புக்கு உகந்ததாக இருக்காது. குறைஞ்சது 6 அடி தண்ணி இருந்தால் தான் கீழே எவ்வளோ தண்ணி கூலிங்காக இருக்குதோ அவ்வளோவுக்கு மீன் வெயிட், மீன் ஆரோக்கியமாகவும் இருக்கும், மீன் வெயிட் அதிகரிக்கும், மீன் வளர்ச்சியும் அதிகரிக்கும். இப்போ ஆழம் குறைஞ்ச குளங்களில் மீன் வளர்க்குறது ஃபெயிலியராக இருக்குது. நிறைய பேருக்கு ஃபெயிலியராக இருக்குது. அது அவங்க அதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது இல்லை. நாங்கள் இப்படித்தானே ஒன்றை நாங்கள் மேற்கொள்கிறோம்னா அதில் இருக்கிற எல்லா ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி நாங்கள் ஆராயணும். இப்போ இது இந்த பண்ணையல் உங்களோட மீன் பண்ணையல் வந்து இயற்கையோட அமைஞ்சதாகவே அமைச்சிருக்கீர்கள். இப்போ மாறி காலம் என்று சொல்லுவோம் நாங்களோட வடகள் பருவ பேச்சு மழை, அப்படியான மழை கூடின நேரங்களில் இந்த பண்ணைகள் நிரம்பி வழிகிற ஒரு சூழ்நிலை வருமா? அதுக்கு வெளியேற்றக்கூடிய அளவுக்கு என்னென்னு சொன்னால் அது ஆரம்பத்திலே திட்டமிட்டு செய்யணும். எங்கட குளம் நாங்கள் அமைக்கும் போது இந்த தடாகத்துக்குள்ளே இத்தனடி ஆழத்தில் தான் நாங்கள் நீரை சேமித்து வைக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஓவர்ஃப்ளோ சிஸ்டத்தை வைக்கணும். மேலதிக தண்ணியை வெளியேற்றக்கூடிய வசதிகள் இருக்கணும். இப்போ எங்கட 3 குளத்துக்கும் இருக்குது. இப்போ இதுக்கு முதலும் வெள்ளம் வந்தது தான், அதிக மழை வீழ்ச்சியும் கிடைச்சது தான். ஆனால் எங்களுக்கு போதுமான தண்ணி, இப்போ எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தண்ணியை பிடிச்சிட்டு மேலதிக தண்ணி மழை பெய்ய ஆட்டோமேட்டிக்காக வெளியேறி போய்கொண்டே இருக்கு. வெளியேறி போகும்போது கூட அந்த மீன் குஞ்சு போகாத அளவுக்கு உள்ளுக்குள்ள வால்வல் சிஸ்டம் வச்சிருக்கோம். அந்த வால்வல் சிஸ்டத்தை ஃபில்டர் பண்ணி தான் வச்சிருக்கோம். தண்ணி ஃபில்டர் ஆகி தான் தண்ணி போய்கொண்டிருக்கும். மீன் குஞ்சுகள் கூட வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக. இப்போ நீங்கள் இந்த 3 மீன் குட்டைகளுக்குள்ளேயும் மீன் குஞ்சு விட்டு இருக்கிறீர்கள். இப்போ எவ்வளோ கால அளவுகளில் இருக்குது விட்டு? இப்போ அறுவடைக்கு தயாரான நிலையில் இப்போ போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இப்போ 2 மாதம் இதுக்குள்ளே இருக்கு. ஆனால் இப்போ தெரியாது எங்களுக்கு, இப்போ மீன் குஞ்சு இருக்கிறதுலாம் தெரியாது. இப்போ நாங்கள் போட்டு 2 மாதம், இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இப்படி ஒரு குளம் மாதிரி இருக்கிற இந்த மீன் பண்ணையிலேருந்து உங்களோட அந்த ஹார்வெஸ்ட் டைம் வந்த உடனே இதை என்ன மாதிரி பலை கட்டி பிடிக்கிற நீங்களா எப்படி? இப்போ இவங்களை நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி கீழே வால்வல் சிஸ்டம் இருக்குது. எங்களுக்கு தேவையான மாதிரி தண்ணியை குறைப்போம்.
எங்களுக்கு மீன் பிடிக்கக்கூடிய மாதிரி தண்ணியை குறைப்போம். குறைச்சிட்டு விடுவலையோ அல்லது வீச்சு வலையோ எங்கள் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆக்கள் இருக்கிறாங்க. அந்த பிடிக்கிற டைமில் மட்டும் நாங்கள் நிறைய கஸ்டமர் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. மீன் வாங்குறதுக்கு நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கூலரை கொண்டு வந்துடுவாங்க. அவங்க வந்தாலே ஒரு தடவையும் 500 கிலோ 1000 கிலோ எங்கள்ட இங்கே ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்க, நான் நேரத்தோட சொன்ன மாதிரி ஆடு பார்க்கவும் தெரிஞ்சவங்க இருக்காங்க, மாடு பார்க்கக்கூடியவங்க, பால் கறக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, வலை வீசக்கூடியவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்க இருக்கிற ஒர்க்கர்ஸை நான் எல்லா வேலைக்கும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி வச்சு செய்து கொண்டிருக்கேன். அவங்களே தேவையான இப்போ வார கூலருக்கு 2 பேர் சேர்ந்து அவங்களே 1000 கிலோ மீனை பிடிச்சி கொடுத்துருவாங்க. நாளாந்தம் இப்படி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நிறைய பேர் சொல்கிற விடயம் வந்து இந்த மீன் பண்ணைகள் வந்து நாங்கள் எங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் நினைச்ச மாதிரி அமைக்கலாது, நிறைய இடத்துல இதுக்கான அனுமதிகளை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக இப்படி அனுமதிகளை? இல்லை, அது உண்மைதான். இப்போ நாங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை செய்யும் போது இப்போ கால்நடையாக இருக்கட்டுக்கும் மற்ற இப்போ ஆடு மாடுகளாக இருக்கட்டுக்கும் மற்றதுக்கெல்லாம் நாங்கள் இலகுவாக நாங்கள் அனுமதி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மீன் பண்ணைன்றது தடாகம் அமைக்கணும். தடாகம் அமைக்கணும் கிட்டத்தட்ட 10-15 அடி தோண்ட வேண்டி வரும். நிலத்தை தோண்டணும். ஸோ இதுக்கு அதிகமான அனுமதி எடுத்தே ஆகணும். நாங்கள் ஆரம்பத்தில் பிரதேச செயலகத்துக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது எங்களுடைய காணிக்குரிய ஆதாரங்கள் இப்போ சேவியர் பிளான்லேருந்து அனைத்தையும் கொடுக்கணும். அதுக்கு பிறகு அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அனுப்புவாங்க. இப்போ ஃபிஷரஸ் போர்டில் அனுமதி எடுக்கணும், விவசாய திணைக்களத்துலேருந்து அனுமதி எடுக்கணும், ஏன் தொல்பொருள் திணைக்களத்தில் கூட அனுமதி எடுத்து தான் அதை தோன்றணும். கிட்டத்தட்ட இந்த அனுமதி எடுக்கிறது 3-4 மாதம் ஆகும். எல்லா அனுமதியும் எடுத்தால் தான் நாங்கள் தோண்டலாம். இப்போ எங்களுக்கு தான் இப்போ எங்களுக்கு சொந்தமான காணியாக இருந்தாலும் 2 அடிக்கு கீழே அது எங்களுக்கு சொந்தம் இல்லை. 2 அடிக்குள்ளே தான் நாங்கள் தோண்டி பயிரோ ஏதோ செய்யலாம். 2 அடிக்கு கீழே தோண்டி தடாகத்தை அமைக்கிறதா இருந்தால் அரசு அனுமதி கட்டாயம் எடுத்தே ஆகணும். அப்படி தெரியாமல் செய்ய தேவையில்லை. ஆனால் சரியான முறையில் செய்யலாம். சரியான ப்ரொசீஜர் இருக்குது, அதனூடாக செய்யலாம். இப்போ இதில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் வந்து தொழில் தொடங்கணும்னு சொன்னால் அப்போ இதுக்கான சரியான ஒரு ப்ரொசீஜரில் போய் அவங்க அதை அதுக்குரிய அனுமதிகளை பெற்று செய்யலாம். நிறைய ஃபார்மர்ஸுக்கு நான் இதை அட்வைஸை கொடுத்துருக்குறேன். அதன் பிரகாரம் நிறைய ஃபார்மர்ஸ் செய்திருக்கிறாங்க, தடாகம் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ